இப்போ நான் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு ஜெய்பீம்னு ஒருத்தர் படிக்கிறதுக்கு அவர் வந்து ஃபண்டை வந்து இப்போ ஆன்லைனில் வேணும்னு கேட்டார். நான் அவர்கிட்ட வந்து நானே இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது கேட்டேன், ஏன் கவர்மெண்ட் நீங்கள் கேட்கலையான்னு. அவர் சொல்றாரு, 17 முறை நான் ஆஃபீஸுக்கு போனேன், ஆனால் எனக்கு கொடுத்த ஆர்டரை வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஒரு 17 லட்சம் ரூபாய் கட்டினா அவரால் அக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ படிச்சுட்டு பிஜிக்கு போயிட்டார் ஸ்காலர்ஷிப்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து எவ்ரி இயர் உருவாக்கலாம். 1000 பேரை நாங்கள் படிக்க வச்சிருக்கோம் உருவாக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எதுவுமே சொல்ல முடியும். அப்ப இங்க எதுவுமே எல்லாமே வந்து பெயரளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது தவிர எதுவுமே செயல்முறைப்படுத்துறது இல்லை. மக்களுடைய நலனை பத்தியோ, நாட்டோட நலனை பத்தியோ, வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் பணம் பணம், எந்தெந்த வழிகள்ல எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை.